ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 8வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 67,759 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.43% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளை வாங்கி நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல், அதிகப்படியான வாக்குகளை வாங்கினது மட்டும் இல்லாமல், மற்றவங்க யாருமே இவங்களை வந்து தொடவே முடியாத அளவுக்கு வாக்குகளை வந்து வாங்கி குவிச்சு வச்சுருக்காங்க ஜாக்லின் அவர்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லியே ஆகணும். அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்முடைய அன்ஷிதா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 55,002 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.02% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதாவும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் 50,000 வாக்குகளை வந்து கடந்திருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதாவுடைய கெரியர், அதாவது இந்த பிக் பாஸை பொறுத்தவரையிலும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டு நாமினேஷனில் வரும்போது வெறும் 2% மட்டும் தான் வாக்குகளே வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இப்போது 20% கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்முடைய விஜய் விஷால் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40,997 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14.17% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய விஜே விஷால் அவர்கள். ஸோ எப்படி நான் அன்ஷிதாவுக்கு வந்து கிராப் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம், அதே அளவுக்கு தான் விஜே விஷால் அவர்களுக்கு கிராப் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் ஒரு 10 புள்ளிகள் வந்து குறைஞ்சிருக்கு. விஜய் விஷாலை தொடர்ந்து ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு 4th பொசிஷனில். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 24,775 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.57% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ இவரும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. என்ன ஒன்றே இவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களா, இல்லை எல்லோ கார்டு வந்து கொடுக்க போகிறாங்களா, இல்லை எதுவுமே கொடுக்காம வார்னிங் மட்டும் கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாப்புல நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19,753 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.83% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ மஞ்சரியும் பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இன்னும் கூட நிறைய பொட்டன்ஷியல் வந்து மஞ்சரி கிட்ட இருந்து தேவைப்படுகிறது. ஸோ அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்காங்க. லைவில் மீன்ஸ் இன்னும் ஆட்டம் வந்து முடியல பொம்மை டாஸ்கில். ஸோ பார்ப்போம் அந்த பொம்மை டாஸ்க் எவ்வளோ தூரம் இவங்களை வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 6வது பொசிஷனில் சத்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,898 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.19% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யா ஒன்றுமே வந்து பண்ணலை. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காப்புல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் எனக்காக எல்லாத்தையும் பண்ணான், அவனுக்காக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட் ஆனார். நெக்ஸ்ட் ரவுண்டில் இவரும் அவுட் ஆகிட்டு வெளியே வந்துட்டார். என்னடா இதெல்லாம் டே அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதை பற்றி கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 7வது பொசிஷனில் ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,378 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.01% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ரஞ்சித் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பர்ஃபார்மன்ஸு, இந்த ஆக்டிங்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் வரும்போது கண்டிப்பாக அடித்து தும்சம் பண்ணிடுறாரு. அதுதான் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து எதுவுமே வந்து அவருக்கு உகந்த மாதிரி டாஸ்க்காக வந்து அமையல. குறிப்பாக இப்போ இண்டிவிஜுவல் கேம் தான் ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்கப்புறம் இவ்வளோ கடினமான போட்டிகளாக வரும்போது திணறிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் சிவகுமார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 16,061 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.55% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சிவகுமார் அவர்கள். ஸோ சிவகுமார் அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கு போலேயே தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இவரும் எதுவுமே பெருசாக வந்து பண்ணுற மாதிரி வந்து தெரியல. சேஃபர் கேமில் இருக்காரா, இல்லை கேங் போட்டு விளையாடுறாரா, எதுவுமே இவரை பற்றி கணிக்கவே முடியல. அந்த லெவலுக்கு தான் வந்து இவருடைய கேம் பிளேவே வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் ஆனந்தி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16,042 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.55%
8% இருந்துட்டு இருக்காங்க ஆனந்தி அவர்கள். ஸோ எல்லா வாரங்களை விட இந்த வாரம் அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க ஆனந்தி. 16,000 அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனந்தியை பொறுத்தவரையிலையும். ஏன்னா எவிக்டட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு தடவையும் சேவ் ஆகிட்டு வந்தவங்க தான் ஆனந்தி. ஸோ இந்த வாரம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் சாட்சனா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,564 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.68% இருந்துட்டு இருக்காங்க சாட்சனா மகாதேவி அவர்கள். ஸோ சாட்சனா அவர்கள் ஏதோ ஒன்றத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக சும்மா வாய்ஸ் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாரையும் காண்டேற்றி விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே செம்ம காண்டாகுது சொல்லப்போனால். ஸோ இது என்னுடைய வீடு, எங்களுடைய வீடு, நாங்கள் எப்படி இருக்கணுமோ எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கிட்டே வந்து டேரெக்டாக வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னப்பா தீபக் என்ன அவ்வளோ பெரிய அப்பா டகரா, அவர்கிட்ட வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ நான் அதுக்காக வந்து சொல்ல வரலை. அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய 18 பேருக்கும் பொதுவான வீடு தான். ஸோ அதை வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தீபக் அவர்கள் வந்து சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னா, இங்கே பாருமா உன் வீடு என் வீடுன்றதெல்லாம் ஓகே தான், ஆனால் என் வீட்டில் நான் 11 மணிக்கு 12 மணிக்கு தான் தூங்கி எந்திரிப்பேன் காலையில். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நான் டிவி பார்த்துட்டு தான் எப்பயுமே சாப்பிடுவேன். சாப்பிடும்போது கம்பல்சரி டிவி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட முடியுமா? இருக்க முடியாதுல்ல. அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணும்ல. உன் இஷ்டத்துக்கு என் வீடு எங்கள் தாத்தா வீடுன்னெலாம் வந்து சொல்லிட்டு இருந்தால் ஆகுமா என்ன? இது வந்து பிக் பாஸ் வீடு, அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடி கொடுத்தாரு தீபக் அவர்கள். ஸோ அந்த பதிலடி பக்காவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சினா அவர்களுடைய ஆர்வக்கோளாறுத்தனத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்ல வரேன். ஸோ இந்த ஆர்வக்கோளாறு அங்கே மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்வக்கோளாறுத்தனம் வந்து இருந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் வந்து மீட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு. மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் வந்து போடுறாங்க. குறிப்பாக இந்த ஹவுஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, கிச்சனு இன்சார்ஜ் பற்றியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு தீபக். சன்ட்ரா வந்து இவங்க இஷ்டத்துக்கு வந்து எந்திரிச்சு போகிறாங்க வராங்க. யார்? சாட்சனா அவர்கள். ஸோ இதனால் ஒரு சின்ன சலசலப்பெல்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ வேணுத்துக்குன்னே பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணுத்துக்குன்னு பண்ணாமல் வேணுத்துக்குன்னு வந்து பேசாமல் இருந்த அப்படின்னாவே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வேணும்னு செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து மூட்டை கட்டி பொட்டணம் கட்டி மக்கள் அவர்கள் வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ தர்ஷா குப்தா கூட வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. தர்ஷா குப்தா வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு கேமரா கான்சியஸ்க்காக சில விஷயத்தை வந்து பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. எப்போ வந்து அவங்க பாய்ஸ் வீட்டுக்கு வந்து போனாங்களோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் அவர்கள் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணல. அதனால் அந்த பொண்ணு எவிக்ட் டைம் வெளியே போயிடுச்சு. அதே நிலைமை தான் சாட்சினாவுக்கும் வந்து இருந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் சாட்சினா அவர்கள் வந்து எவிக்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சத்யாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடைபெற்றது. அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து விஜய் விஷால் அண்ட் ஜாக்லின் 2 பேருமே அவுட் ஆகிட்டாங்க. விஜய் விஷாலோடைய பொம்மையை வச்சுட்டு இருந்தது வந்து சாட்சனா அண்ட் சத்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினுடைய பொம்மையை வச்சுட்டு இருந்தாங்க. 2 பேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு விஜய் விஷால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜாக்லினும், அதே மாதிரி விஜய் விஷால் நான் அவுட் ஆனால் கூட பரவாயில்ல மச்சான், ஜாக்லின் உள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உம்பரமாக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் டைமிங் கொடுத்து 2 பேருமே அவுட் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க பிக் பாஸ் அவர்கள். அதுக்கடுத்த 2வது ரவுண்டு வந்து வந்துச்சு. 2வது ரவுண்டில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யா அவர்களுடைய பொம்மையை யாருமே எடுக்கலை. ஸோ அதனால் வந்து சத்யா அவர்கள் வந்து வாக் அவுட் பண்ணுற மாதிரி அவராகவே அவுட் ஆகிட்டாப்புல. உடனே என்ன சொன்னார் அப்படின்னா, சரி விட்டு மச்சான் எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் கிட்ட சொன்னது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நான் விஷாலுக்காக தான் அவுட் ஆனேன், நான் நினச்சிருந்தா யாருனாலும் நிப்பாட்டி பிடிச்சி வச்சு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்க முடியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஜனவரி 20க்கு அப்புறமும் அவன் கூட வந்து நான் தொடரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவனுக்காக நான் இந்த விஷயத்தை வந்து பண்ணேன். ஏன்னா அவன் எனக்காக ஒரு விஷயம் பண்ணான், நான் அவனுக்காக ஒரு விஷயம் பண்ணேன். இப்போது இந்த ஒரு விஷயமும் வந்து விஜய் விஷால் அவர்களுக்காக நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு பக்கம் முட்டாள்தனமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னவோ பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி தெரியுது இல்லையா. ஆனால் உண்மை என்னென்னா, ஃப்ரெண்டுக்காக பண்ணியிருந்தாலும் சரி, முட்டாள்தனமாக பண்ணியிருந்தாலும் சரி, ஆனால் உண்மை என்னென்னா அந்த இடத்துல எல்லாருமே அலைன்ஸ் வச்சுக்கினாங்க. என்னுடைய பொம்மையை வந்து நீங்கள் எடுங்க, உங்களுடைய பொம்மையை நாங்கள் எடுக்கிறோம், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அலைன்ஸ் வந்து பேசிக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டருடைய பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சத்யா அவர்கள் வந்துட்டு தான் மிஞ்சினாப்பில் சொல்லப்போனால். ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யா அவர்களுடைய பொம்மையை யாருமே எடுக்கவே இல்லை. அலைன்ஸும் அவர் வந்து யாருக்கிட்டையும் வந்து பேசவே இல்லை. ஸோ அதனால் சத்யா அவர்கள் வந்து அவுட் ஆகிட்டாப்பில். அவுட் ஆகிட்டு இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து பேசுகிறாரு. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. இந்த இண்டிவிஜுவல் கேம் அப்புறம் டாஸ்க் அப்படின்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஆட்டம் களை கட்டியிருக்கும், அதே மாதிரி டிஆர்பியும் வந்து ஏறி இருக்கும். பட்
இப்போ கொடுத்து என்ன பிரயோஜனம், 50 நாளுக்கு அப்புறம் கொடுத்தா ஓரளவுக்காவது வந்து டிஆர்பியை ஏற்றிட்டு வருமானத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டிவி நினச்சதோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த அனலைசிஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.